சரவணன் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா கண்டிப்பா அன்பு கம்பெனிக்காச்சும் வருவாரு. அங்கேயாச்சும் நம்ம பார்த்து அவர பேசலாம். அவர்கிட்ட திரும்பவும் வீட்டுக்கு போங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசலான்னு சொல்லி முயற்சி பண்றாங்க நம்ம ஆனந்தி. ஆனா அன்பு வேலைக்கு வரவே இல்ல. என்னது இது, நம்ம என்ன சொன்னாலே அவரு கேட்கவே கூடாதுன்ற முடிவுல இருக்காரா அப்படின்னு சொல்லி அன்புவ நினைச்சுக்கிட்டே ஒரு ஓரமா நின்னுட்டுருக்காங்க ஆனந்தி. அப்ப இந்த கருணாகரன் இருந்துகிட்டு, "நீ அன்புவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எதுக்காக எங்க தாலிய அறுக்குற?" அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு கருணாகரன். அதையெல்லாம் தாண்டி அன்பு வரலையே அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் நம்ம ஆனந்தியோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. சௌசவ் இருந்துக்கிட்டு, "நீ எதுக்காக நீ இப்படி பண்ற? அன்பு அண்ணா உனக்காக தானே இது எல்லாம் பண்ணுச்சு. நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்க இல்லையா? உன்னை அவர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. உன்னை அவர் யாருக்காகவும் விட்டு குடுத்துறக்கூடாது, விட்டுற கூடாது அப்படின்றதுக்காக தானே அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் செய்யறதுல எந்த தப்புமே கிடையாது. தப்பு மொத்தமும் உன் மேல தான் இருக்கு. நீ அவர் கூட பேசணும். நீ அவர் கூட சேர்ந்து வாழணும்." அப்படின்றது தான் எல்லாருமே அங்க சொல்லிட்டுருக்காங்க. ஆனா, ஆனந்தி இருந்துகிட்டு, "ஏன் என் மனச புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல. அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவர் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா, நீங்க அத யாருமே புரிஞ்சுக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி சௌசவ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம அன்பு வேலைக்கு வரவே இல்ல. அவர் வந்துற மாட்டாரா? பாத்துற மாட்டோமா அன்புவ? அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஆனந்தி அவங்களுடைய மனசுல. என்னதான் வெளியில வெளிப்படையா உங்கள எனக்கு பார்க்க பிடிக்கல. நீங்க போயிடுங்க. உங்க வீட்டுக்கே போங்க. நான் உங்க கூட என்ன ஜென்மம் ஆனாலும் சரி, உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி, என்னதான் ஆனந்தி சொல்லிட்டு இருந்தாலும், உள்ளுக்குள்ளற அவங்க நம்ம அன்பு கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசை வெளிப்படையாவே ரொம்ப அழகா தெரியுது. அது மட்டும் இல்ல, சரவணன் கிட்ட பேசும்போது கூட அன்பு மேல இருக்கக்கூடிய அக்கறைய பார்க்கும்போது, கண்டிப்பா 2 பேரும் திரும்பவும் ஒண்ணு சேர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.